சபரி. லட்சுமி பிரியா தெரிஞ்சிருச்சு. எனக்கு பண்ண தெரிஞ்சிருக்கு. அவன் நமக்குன்னு பார்த்து ஷூட்ட முடிச்சுட்டு வந்திருக்காடி. ஸ்வேதா குமார், நீங்க கொஞ்சம் வெளிச்சத்துல திரும்பினாதான் எங்களுக்கு உங்க பல்ல தவிர மூஞ்சி தெரியும். இதுதான் கொஞ்சம் தப்பா இருக்கீங்க. எது பின்னாடி தினேசனால எங்க இருக்கு நீ? பின்னாடி ஷூட்டிங் பிளேஸ்ல இருக்கியா? இல்ல, உனக்கு பின்னாடி யாரு இருக்காங்க? அது ஏடி. ஐயோ, லைட் எல்லாம் அமர்த்துறாங்க. வெளியே ஓடிவா, வெளியே ஓடிவா. வெளியே லைட் இருக்காது இந்த வீட்ல. ஐயோ, டார்ச் வச்சுக்கடி. இந்த வைக்கிறேன். ஒரு டார்ச் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வரேன். வச்சுக்க. இவ அந்த கெட்டப்லயே இருப்பா. நம்ம மேனேஜ் பண்ணிரலாம்னு நினைச்சா கொஞ்சம் ஃபேன்சி ஆயிட்டாடி. விடுங்க, ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல. மேல ஒரு துப்பட்டாவை போடுங்க, புடவை மாதிரி பொட்டு வைங்க, சரியா போச்சு. ஒண்ணும் கிடையாது. எப்படி இருக்கீங்க கேர்ள்ஸ்? நாங்க சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் மதியானம் தான் எமோஷனல் ஆகி கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகி ஓரளவுக்கு நாங்க ரெண்டு பேரும் அதை ஆகி முடிச்சு இப்ப கெட்டப் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அங்க பாரு, அந்த கண்ணும் வீங்கி இருக்கு, இந்த கண்ணும் வீங்கி இருக்கு. கெட்டப் போட முடியல, நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நீங்க ஜாயின் பண்ணதே எங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க யமுனாவா, அதுவே பெரிய ஸ்கெட்யூல்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. பாக்கணும், அதனால நான் குடுகுடுன்னு ஓடி வந்தேன். நீங்க எங்களை பார்க்க தான் வந்தீங்க, இந்த 4300 பேரை மீட் பண்றதுக்கு வரல. அவங்களும் வேணுங்க. ஃபர்ஸ்ட் போட்டு விட்டா கொளுத்தி விட்டுட்டா. சரி, இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்களா? நான் பார்த்தேன், ஆனா காலையில இருந்து பாக்கல. நான் பார்த்தது 2 மணிக்கு தான் பார்த்தேன்பா. பாக்குற அளவுக்கு தைரியம் இல்லடி. பார்த்தே அழுதுகிட்டு இருக்கேன். பாக்காமலும் இருக்க முடியல, பாக்கணும்னு தோணல. ஒரு மாதிரி ஆபீஸ்ல இருந்து 2 மணிக்கு பார்த்து எந்த சுகம் அப்ப பொல அழுதுச்சு. வேணாம், அத பத்தி பேசுற அளவுக்கு கூட எபிசோட விட நம்ம ஃபேன் பேஜிங் தான் அதிகமா நம்மள எமோஷனல் ஆக்குறாங்க. முடியல, நெஞ்சலா இருக்கு, முடியல. கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க கைஸ். நாங்களே வட சட்டியில தான் கிடக்குறோம், நீங்க போட்டு மறந்துறீங்க, கெடுக்குறீங்க. ஆமா. பட் என்னோட ஃபேன்ஸ் என்ன தெரியுமா பண்றாங்க? என்ன நாங்க ஃபீல் பண்றோம், ஓகே, பட் அது சரியாயிடும், நீங்க அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுங்க, நம்ம அதுல மீட் பண்ணலாம், நம்ம என்கரேஜ் அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. ஓகே, ஒரு எப்படி சொல்றது, ஒரு 60% பேட் ஃபீலிங், 40% குட் ஃபீலிங் அப்படி கொடுக்குறாங்க. அதனால ஒரு மிக்சரா தான் இருக்கு. ஆனாலும் படிச்சா வலிக்குது. வலிக்கும், அது எப்படி வலிக்காம இருக்கும்? முடியல, வலிக்குது. இதுல வேற நான் ஒரு போஸ்ட் போடுறேன்னா அடுத்து நீங்க ஒண்ணு போடுவீங்களா, அத பார்த்து நான் ஃபீலிங்ஸ் உள்ள போயிடுறேன். நான் அடுத்து என்ன போடணும்ன்றதே மறந்துடுறேன். எரும மாடு. கேளு ஸ்வேதா, யமுனா, இங்க பாரு, நான் ஒரு பேரா டைப் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு மேல நோட்டிபிகேஷன் லெக்ஸ் பிரியாஸ் போஸ்ட்னு வருது. அப்புறம் பாத்துக்கலான்னு, ஏன்னா டைப்பிங் அந்த பேராகிராஃப விட்டா முடிஞ்சுன்னு நான் டைப்லாம் பண்ணி என் பேராகிராஃப 4 தடவை வாசிச்சு போஸ்ட் பண்ணிட்டு என் போஸ்டையும் ஒரு 10 தடவை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா யாரோ நமக்கு நடுவுல வந்தாங்களேன்னு பார்த்தா லட்சுமி அவ ஒரு பக்கம் போட்டிருக்கா. என்னடா இவ்வளவு பண்ணி வச்சிருக்கா, அப்படி பார்த்துட்டு இருக்கேன் நானு. ஒரே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம், நடந்துகிட்டு இருக்கோம். ஆமா, இது கூட பரவாயில்ல. இவ ரீசெண்டா ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்திருக்கா போல. என்னைய பத்தி உண்மையதான் பேசினேன். அது உண்மை. அதனாலதான் எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அது நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால எமோஷன் ஆக கூடாது, வெறியா. நீ வாய மூடு. அவ கரெக்டா தான் யோசிச்சிருக்கா, நீ மூடு, ஓகேவா? நம்பாத சொன்னா கேளு. சரி கைஸ், நம்ம 3 பேரும் அப்புறமா பேசலாம். இங்க பேசலாம், உங்ககிட்ட பேசணும். நம்ம வரலாம். 3 பேருக்கு எல்லாம் கீழே தெரியுதா? சாரி, நாங்க ரொம்ப நாள் கழிச்சு நாங்க 3 பேரை ஒருத்தர் மூஞ்ச பாக்குறோமா, அதனால ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோல போயிட்டோம். உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம் எல்லாருமே. கைஸ், எனக்கு உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் தெரியுது. இவங்களோட கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? எனக்கு தெரியுது. உனக்கு தெரியலையா? அப்போ உன்னோட போன்ல ஏதோ பிரச்சனை. நெட்வொர்க் இஷ்யூ. அப்ப வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, லட்சுமி பிரியா கரெக்டா படிச்சு காட்டுறேன். படிங்க. ஆக்டர் சபரி, ஏன் எங்கள பைத்தியம்னு சொல்றீங்க?
அது நீங்க என்ன மீட் பண்ணா ஒருத்தவங்க சொல்றாங்க நீங்க பேசுங்க நாங்க கேக்குறோம் அப்படின்றாங்க. ஐயோ அச்சடா. நைஸ். யமுனா அக்கா ரீல் போடுங்க. ஏன் நீங்க ஐயையோ. ரீல் போட மாட்டீங்க? போட்டுருங்க. wanted boy 420 மெசேஜ் பண்ணிருக்காரு. ஓகே கண்டிப்பா போட்டுறலாம். எல்பி தாரு ஸ்வேதா கியூட்டிஸ். அச்சோ ஐயோ எனக்கு மட்டும் மெசேஜே வர மாட்டேங்குதுப்பா. இருமா நான் உனக்கு படிச்சு காட்டுறேன். கமருதீன் எபிசோட்ல வருவாரா? எபிசோட் முடிஞ்சு எண்ட் கார்டு போட்டு தான் 7 மணிக்கு வந்திருக்கோம் நாங்க. எந்த எபிசோட்ல வருது? லவ் யூ அவர் நதீஸ், மிஸ் யூ ஆல். நாங்களும் மிஸ் யூ ஆல். மிஸ் யூ நதி சிஸ்டர்ஸ், மிஸ் யூ गाइस. எல்லாரும் மிஸ் பண்றாங்க. நாங்க உங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்றோம்னு எப்படி சொல்றது? இங்க நாங்க பண்ண மாட்டோம். நாங்க வந்து இங்க எமோஷனல் ஆக மாட்டோம். கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமா. ஆட் விஜய் அவரு வேற ஷூட்டிங்ல இருக்காரு. ஷூட்டிங்ல கூப்பிட முடியாது. அவர் காலையில ஜாகிங் போயிட்டு இருந்தாரு விஜய். அப்படியா? அப்படியாடி? அடியே சிஎம் விஜய். ஐயோ என் கூட இருக்கிறவங்க இருக்காளுங்க பாரு. ஓ அவர் பஸ்ல கூட தான் ஏறி போனாரு. அவர் பஸ்ல கூட தான் ஏறி போனாரு. பேசு நீ ஒண்ணு பேசு. 2 பேருக்கு ஆன்சர் பண்ணலாம். அவ சொல்லிட்டா நீ சொல்லு. நான் சிங்கா பேசுறோம். ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ். அவ இங்க வந்து இது பேசிட்டு இருக்காடி, பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்காடி. நான் இப்படியே கோத்து விடுங்கடி சரியா? இல்லடி அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்ல. I am still. அவ அது என்னன்னு யோசிச்சிட்டு இருக்காடி. ஓகே எனக்கு ஃபாலோ பண்ணலாம். இதுக்குதான் நியூஸ் பார்க்கலனாலும். இங்க பாருங்க எனக்கு மகாநதி தாங்க முக்கியம். நியூஸ் எல்லாம் இன்னொரு மகாநதி தாங்க முக்கியம். எனக்கு மகாநதி தாங்க முக்கியம். இங்க பாரு ஒருத்தர் கேட்டிருக்காரு ஜின்சி பாபு ஹஸ்பண்ட்ஸ் எங்க 3 பேரோட. ஐயோ நான் வந்து பேச்சுலர் காவேரியா தான் வந்திருக்கேன். ஐ டோன்ட் ஹேவ் a husband. நான் வந்து டாலர்லாம் போட்டு வந்திருக்கேன். அக்காவும் குங்குமம் வைக்கல. இவ வந்து நானும் பேச்சுலர் கங்கா. நோ தாலி நோ குங்குமம். எஸ். நீங்க ஏன் குங்குமம் வச்சிருக்கீங்க? நான் தான் வந்திருக்கேன். ஆனா நெத்தியில குங்குமம் வச்சிருக்கீங்களே. அது வந்து லைட்டா பாசம். லைட் பாஸ் இங்க தூவி விட்டுருக்கீங்களா? இல்ல கள்ளக்காதல். வேற ஷூட்டிங் மட்டும் பண்ணிட்டு வராங்க. நீயே கல்யாணம் பண்ணிருக்க. நீ ஒரு கள்ளக்காதல்லாம் பண்ண கூடாது. சீ வாய்ப்பே இல்ல. ஐயோ வாயிலடி. அம்மா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. பலார் நர்மதாக்கு வந்து ஞாபகம் இருக்கா? அக்கா நீங்க எல்லாம் சேர்ந்து இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணலையா? தயவு செஞ்சு யாராவது ப்ரொடியூசர்ஸ் பார்த்தா சேர்த்து விடுங்களேன் எங்களை. என் பேர் லட்சுமி பிரியா, இவங்க பேர் தாரிணி, அவங்க பேர் ஸ்வேதா. எங்க 3 பேரை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. நாங்க வந்து எந்த சைடு பார்த்தாலும் 3 பேர் ஒன்னா இருப்போம். வேற அதனால நீங்க கேஷனாவே அக்கௌண்டன்சியா போடலாம். எதனால நீங்க பண்ணலாம். நாங்க ரெடி. வில்லி இல்ல வந்து தங்கச்சி என்ன கூட நீங்க வில்லியா ட்ரை பண்ணுங்க. ஐ கேன் ஆக்சுவலி ட்ரை. ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது ப்ரொடியூசர்ஸ் பாத்தீங்கன்னா எங்களை பாத்துக்கோங்க. நாங்க தான் 3 பேர் 3 ஐடியா இருக்கு. 3 ஐடியா ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்ல, டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், யாராவது ஒருத்தர் வாங்கவே. 3 பேர்ல யார் பிக் பாஸ் போறீங்க? நீ போறியாடி? நீ போறியா? எனக்கும் இல்லப்பா. நம்மளே வந்து மகாநதி ரெஸ்ட் இன் பீஸ் மோட்ல இருக்கோம். நாங்க உங்க நதிகளா இருக்கன்னா நாங்க இங்கே இருந்துக்கிறோம். இல்ல நீங்க எல்லாம் அவங்க லட்சுமி பிரியா தாரிணி ஸ்வேதாவை பாக்கன்னா நாங்க பிக் பாஸ் போறோம். யோசிச்சு பாரு. நம்ம வந்து யாராவது ப்ரொடியூசர் எங்களை வச்சு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. 3 பேரையும் சேர்த்து உள்ள அமுச்சு விட்டுறாங்க பிக் பாஸ்லயா? இல்ல இப்படி சொல்லணுமா? 3 பேர் போய் நல்லபடியா கடைசி 100வது நாள் வரை இருந்துட்டு வந்தா உங்களுக்கு ஒரு சூப்பர் பிரைஸ். 3 பேர் 3 லீடு அப்படிங்கணுமா? வாய்ப்பே இல்ல. பிச்சுக்காது. அடிச்சுக்கிட்டு நம்ம 3 பேரும் அடிச்சுக்கிட்டு நிப்போம். அப்புறம் ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க அபி யாரும் போகாதீங்க. குட், நாங்க போகல. நான் யாராவது போறீங்க போலயே பிக் பாஸ்க்குன்னு நினைச்சேன். தெரியலையே. சான்ஸ் கிடைச்சா விஜய் அண்ட் காவேரி சேர்ந்து நியூ ப்ராஜெக்ட் பண்ணுவீங்களா? குடுத்தாங்கன்னா பண்ணலாம், கொடுக்கவில்லை.
பிபி போங்க நல்லா இருக்கும். என்னது மகாநதி 2 ஸ்டார்ட் பண்ணுங்க. இதோ ஸ்டார்ட் பண்ணிருக்கோமே மகாநதி 2. இதோ இப்போ போயிட்டு இருக்கு பாருங்க. இதான் மகாநதி 2. நோ பிக் பாஸ் செல்லம். அச்சோ ஐ தாட் சடனா M2 ஷூட்டிங்னு. அதுதான் அது. ஏய் எப்படி நீ நல்லா இருக்கு. அவ்வளவு மாதிரியே யோசிச்சாங்க. நல்லா இருக்குடி. गाइस எனக்கு யாரோட மெசேஜும் வர மாட்டேங்குது. அதனால தான் நான் உனக்கு படிச்சு காட்டிட்டு இருக்கேன். இரு. ஒரு இவ்வளவு சீக்கிரம் சீரியல் முடிச்சீங்க. சொல்லுங்க ஸ்வேதா ஏன் முடிச்சீங்க? சொல்லுங்க ஸ்வேதா ஏன் முடிச்சீங்க? நான் தான் வந்து ப்ரொடியூசர், நான் தான் டைரக்டர், நான் தான் ஒத்துக்கிட்டாங்க. நான் தான் வந்து சரி எதுக்கு மகாநதி முடிச்சுடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். புரியல எனக்கு. சொல்லுங்க ஏன் முடிச்சாங்க சொல்லுங்க. நீங்களா சீனியர்ஸ், நீங்க சொல்லுங்க ஏன் முடிச்சாங்க. இங்க பாரு, இப்படி நீ பேசணும்னா உன்னை வந்து குட்டி பாப்பாவை வச்சு மண்டையில தட்டிக்கிட்டு இருக்கோம் பாத்தியா, அது வந்து தப்பே கிடையாது. மீண்டும் மீண்டும் அதை பண்ணிக்கிட்டே இருக்கோம் நாங்க. அங்க பாரு ஒரு பீஸ் வாயில ஜிப்பு போட்டு உட்கார்ந்து இருக்கு பாரு. ஒருத்தவங்க மெசேஜ் போடுறாங்க, நீங்க எல்லாம் ஏன் மகாநதி காஸ்டியூம்ல இருக்கீங்கன்னு. கைஸ் இன்னுமா உங்களுக்கு புரியல? எங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கோ அதை உங்ககிட்ட கொண்டு வரதுக்காக தான் நாங்க காஸ்டியூமே போட்ட. கடைசியா லாஸ்ட் ஒன் டைம் போட்டோம். வேற ஒண்ணும் இல்ல. For the last time, one last time நாங்க One last time தான் இந்த காஸ்டியூம் யமுனாவா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த காஸ்டியூம் வந்து அந்த வைபோட வந்தா இந்த லைவ் வந்து நிலைக்குள்ள நீங்க தான் நிறைய பேர் வருவீங்களே எங்களை எடிட் பண்ணி போற, அதுக்காக தான் நாங்க இப்படி வந்தோம். ஆமா. அம்மு கூட நிறைய சீன்ஸ் வரலாம் மேம், தயவு செஞ்சு பிக் பாஸ் போகாதீங்க. வாட் வாஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் பீயிங் இன் மகாநதி, ப்ளீஸ் ஷேர். சொல்லுங்க சொல்லுங்க ஸ்வேதா, நீங்க ஆரம்பிங்க. ஸ்வேதா ஆரம்பிங்க. மெசேஜே வரல. அதுதாங்க நான் படிச்சு காட்டிட்டு இருக்கேன். என்ன படிச்சு காட்டினாலும் நான் படிச்சாதான் நான் வந்து சொல்லுவேன், ஆன்சர் சொல்லுவேன். Thank you அக்கா. What was the best part of being in Mahanadi, please share ஸ்வேதா. சொல்லுங்க. அக்கால இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தங்கச்சில இருந்து வா. நீதான் கலெக்டர், உனக்கு அறிவு இருக்கு பாரு, எனக்கு அறிவு இல்ல. கலெக்டர் ஆரம்பிங்க. அக்காதான். என்னடி பீயிங் பெஸ்ட் பார்ட் கூட சொல்ல மாட்டியாடி? ஏன்டி யோசிக்கிறதுக்கு அவ்வளவு டைம் தேவைப்படுதா? ஓ உன்கிட்ட பெஸ்ட் மொமெண்ட்ஸே கிடையாதா இல்லையா? அப்ப எங்களால பார்த்தா உனக்கு என்ன தோணுது? இருக்குடி, ஆனா சொன்னா அழுதுருவோம்னு பயமா இருக்கு. அழுகாம சொல்ல மாட்டேன். ஜாலியா சொல்லு. பாரு நீ அழ மாட்டேன். டக்குனு சொல்லு. 3 பேருக்கு டைம் எனக்கு வந்து பெஸ்ட் பார்ட்னா கொடைக்கானல்ல நம்மலாம் ஒன்னா சேர்ந்து இது பண்ணுவோம். அது வந்து லைஃப்லயே என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம். சாரி, இங்க கொஞ்சம் ரெயின் எஃபெக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால நோ ப்ராப்ளம். அப்பதான் நம்ம எல்லாம் வந்து ஒரு மாதிரி கனெக்ட் ஆகி ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. அதெல்லாம் அப்பதான் நம்ம வந்து பாண்ட் ஆனோம் நம்ம 3 பேருமே. அப்பதான் யமுனா கூட்டத்துல சேர்த்தோம். இது வந்து பாக்குற எல்லாருக்கும் எப்படின்னா, இந்த அப்பாக்கு வந்து செகண்ட் வைஃப் அப்படின்ற சீக்வன்ஸ் வரப்போ நாங்க வந்து கொடைக்கானல் போனோம்ல, அந்த டைம் வந்து அப்பதான் ஸ்வேதாவை வந்து கேங்ல உள்ள வரவேற்றாங்க. வாங்க கேக் ஓபன் பண்ணும். அது எவ்வளவு பெரிய கதை, ஆனா அது முடிக்க முடியாது இந்த லைவ்ல. சோ அந்த மொமெண்ட் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலா இருந்திருக்கு. நீங்க சொல்லுங்க கங்கா. தங்கச்சிக்கு அடுத்த தங்கச்சி பேசணும். சீக்கிரம் பேசாத, சொன்னா சொல்லணும் அவ்வளவுதான். சொல்லு. அது நானும் தானே சொல்றேன். யாரும் ஒருத்தவங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளை ராகிங் பண்ணிட்டு இருக்கோம், புல்லிங் பண்ணிட்டு இருக்கோம் சொல்றாங்க. ஸ்வேதாவை போய் யமுனாவை புல்லிங் பண்ணாதீங்கன்னு போடுறாங்க. கங்கா அவங்களுக்கு தெரியல, நீங்க தான் எல்லாரையும் ராகிங் பண்ணுவீங்க. பப்ளிக். ஓகே ஓகே गाइस, நான் வந்து ஒரு உண்மை இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். நான் வந்து சீரியல் ஒரு 1.5-2 வருஷம் கிட்ட பண்ணிக்கிட்டு இருந்தேன். புதுசா இவங்க வந்து பெஸ்ட் கங்காவா உள்ள வந்தாங்க. வந்த முதல் நாள்ல இருந்து அவங்க என்ன ராகிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு நான் வந்து மன உளைச்சலுக்கு ஆளானேன்னா, நான் எல்லார்கிட்டயும் பேசுறதே நிப்பாட்டிட்டேன். நான் ரொம்ப நாளா அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கேன் ரூம்ல. ராகிங் பண்ணிட்டீங்க, அதனால எனக்கு வந்து பேசணும்னே தோணல அப்படின்னு. அப்புறமா பார்த்தா அது ராகிங் பண்ணக்கூடிய பீஸே கிடையாதுன்னு புரிஞ்சிருச்சு. நான் பேசுனேன் அவங்களுக்கு ராகிங்கா ஃபீல் ஆயிருக்கு. அவங்க ராகிங்கா தான் பேசினாங்க. அதுக்கப்புறமா அது ராகிங்கே தெரியலன்னு சொல்லி கைஸ் நான் சொல்லிடுறேன். என் வீடியோல நான் சொல்லிருக்கேன்ல, எனக்கு அவளுக்கு பயங்கரமா முட்டிக்கிறோன்னு. அதுதான் நாங்க முட்டிக்கிட்டு தான் சேரவே செஞ்சோம்.
இதுதான் சரி, நாங்க. சொல்லுங்க இந்த மகாநதியில நடிச்ச பெஸ்ட் மொமெண்ட்ஸ் சொல்லுங்க. பெஸ்ட் மொமெண்ட் எனக்கு டெய்லி பெஸ்ட் மொமெண்ட் தாண்டினா சரி நான் சொல்லிடுறேன். சொல்றேன் அப்ப இல்ல நான் சொல்றேன். நீ வாய மூடு. நீ வராத. நீ வரவே கூடாது. இங்க பாரு, இங்க பாரு. ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. லக்ஷ்மி பிரியா அக்கா சொல்லுங்க தொப்பை குறிக்க டிப்ஸ். யாருகிட்ட கேக்குறீங்க? லக்ஷ்மி பிரியா கொஞ்சம் டிப் கொடுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? நான் சொல்றேன். எங்களுக்கு வந்து ஆன் ஸ்பாட்ல வந்து எப்படின்னா கேர்ள்ஸ் எங்க 4 நதிசையும் சேர்த்து விட்டு ஒரு சீன் வச்சாலே நாங்க செம்ம ஃபன்னா போவோம். ஏன்னா நாங்க அந்த சீனை சிங்கிள் டேக்ல எடுக்கவே மாட்டோம். இதுதான் உண்மை. யாராவது ஒரு ஆள் சிரிப்போம், மீதி 3 பேரும் திட்டுவாங்க. இதுதான் என்னோட பெஸ்ட் மொமெண்ட். இது வந்து ரேண்டமா ஐ மீன் எப்படி சொல்றது, ஆஃபனா நடந்துகிட்டே இருக்கும். கடைசி வரையும் நடந்துச்சு. அழுதாலும் ஒன்னா அழுதோம், சிரிச்சாலும் ஒன்னா சுத்தம், திட்டு வாங்கினாலும் திட்டுவாங்க. இதுதான் நாங்க. இதான் என் பெஸ்ட் மொமெண்ட். நான் மறக்கவே மாட்டேன். ஆஃப் ஸ்கிரீனும் சரி, ஆன் ஸ்கிரீனும் சரி. இதான் என்னோட பெஸ்ட் மொமெண்ட். இருங்க, பின் குறிப்பு. எனக்கு வந்து எங்கேயுமே கேர்ள்ஸோட செட் ஆகாது. கேர்ள்ஸோட செட் ஆகணும் ஒரே செட் மகாதனி. அது ஏன் தெரியுமா? நம்ம எல்லாம் வந்து பாக்குறதுக்கு பெண் இல்ல ஆண் ஓகேவா? சோ அதனால நார்மல் கேர்ள்ஸ் கூட நம்மளுக்கு செட் ஆக மாட்டேது. இதே மாதிரி ஆண் பிள்ளைகள் சேர்றப்போ செட் ஆயிடுச்சு. ஒண்ணும் கிடையாது. வாங்க லட்சுமி நீங்க போடுங்க. உங்களோட யாராவது ஏதாவது இம்பார்ட்டன்டா மெசேஜ் பண்ணிருக்காங்களா நான் பாத்துறேன். அப்புறம் கோச்சுப்பாங்க. நீ இல்ல கடைசியா ஸ்வைப் பண்ணி நீ ரொம்ப ஃப்ரண்ட்ல இருக்க இது பாத்துட்டு இருக்க மாதிரி இப்ப பாரு. யாரு? எத்தனை பேர் இருக்காங்களா? 5000 people இருக்காங்க. 5000 4975 இருக்காங்க. வாவ். ஆனா எனக்கு எவ்வளவு தெரியுமா காட்டுது? 2.8. அதான் உனக்கு நெட்வொர்க் இல்ல. இங்க பாரு, மகாநதிக்கு சக்சஸ் மீட் இருக்குமா விஜய் டிவில? சொல்லணும்னு ஆசையாதான் இருக்கு. ஆனா நீங்கதான் இருக்கீங்களே, நீங்க ஃபேன்ஸ், நீங்க வந்து மெசேஜ் போடுங்க. எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச போட்டுக்கிட்டு தாண்டி இருக்காங்க. அவங்க பாவுண்டி பெரிய தலைவர்கள் ஐடிக்கு எல்லாம் போட்டு விடுங்க. நாங்க வந்துருவோம் ஃபேன்ஸ் மீட். அக்கா நீங்க 3 பேரும் அழகு. ஆச்சோ நைஸ். தாரு யூடியூப் ஜர்னி எங்க இருக்கு? எனக்கு வராம அவளுக்கு போது மெசேஜ் எல்லாம். எனக்கு என்னோட மெசேஜ் கூட கண்டுபிடிச்சு புரிஞ்சு என்னது? மகாநதி ஆக்டர்ஸ்லாம் எங்கேயாச்சும் ட்ரிப்பு போய் vlog போடுங்க சிஸ்டர்ஸ். ட்ரை பண்றோம். நாங்க அப்படி போனோம்னா அந்த vlog நீங்க மறக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி நாங்க பண்றோம். வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். இந்த வெயில் இறக்கிட்டு மறக்கறாங்களோ இல்லையோ, நம்மளால மறக்க முடியாது. போய் பத்திரமா வந்தா சரி. போயிட்டு நீயும் நானும் சண்டை போட்டுக்கிட்டு தான் நின்னுட்டு இருக்கோம். நம்ம 2 பேருக்கு நடுவுல மாட்டிப்பா. ஆமா. ஏய் போ, அவகிட்ட போய் சொல்லு போ. அதெல்லாம் பண்ண முடியாது. ஸ்வேதா டே ப்ளீஸ் டி ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். இப்படி பண்ணாதீங்க டி. blessing வருது. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுங்க ஆல் டுகெதர். மை காட். ஹோப் பரவிட்டார். Any character, property or favorite thing you இரு, நான் இன்னும் என் क्वेश्चनோட ஆன்சரே சொல்லல. என்னோட பெஸ்ட் மொமெண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சீரியல் ஆரம்பிக்கிறப்போ இருந்த அந்த ஆம்பியன்ஸ் வந்து ஆல் பெஸ்ட் மொமெண்ட்ஸ் இருந்து. அதுக்கப்புறமா நடுவுல ஒரு 2 கங்கா வந்தாங்க. அது ஒரு மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் 3ஆவதா ஒரு கங்கா வந்தாங்க. ஓகேவா? அந்த கங்கா எனக்கு பிடிக்கல. மூஞ்சி மேலே சொல்றா பாரு. மூஞ்சி மேல அம்மா அமைதியா இருமா. ஓபனா தான் சொல்லணும். எங்க அம்மா உனக்கு ரெக்கமெண்டேஷன் இங்க பாரு. உண்மைதான் மாமி. எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. சும்மா நாங்களே வெளியே நாடகத்தை போட்டுட்டு இருக்கோம். சும்மா நாடகம் போட்டு. சரியா? அப்ப வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க ராகிங் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட்ல 2 பேரும் உட்காந்து பேசினா மூஞ்சி மட்டும் தான் வேற, அனுபவிச்சதெல்லாம் சேம்.
சரி ஓகே, இது நம்மள மாதிரி ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜெல் ஆயிட்டோம். அதுக்கப்புறமா நாங்க நிறைய சண்டை போட்டோம், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நீ நான் பண்ணோம், பிரைட்டா தெரியல நிறைய ரொம்ப முக்கியம். ஏன்னா லைட் வச்சுட்டேன். நீ அப்படியே நில்லு. அங்கே நான் என்ன பேசுனேன், அதான் அதோட ஜெல் ஐட்டம். அதுக்கப்புறம் சண்டை போட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நிறைய கட்டி பிடிச்சி அழுது சிரிச்சு அவ படுத்து தூங்கி நிற்பா, அவ மேல உருண்டு டார்ச்சர் பண்ணி நான் பண்ண ராகிங் 2 days தான் guys. ஆனா நான் அனுபவிச்சது 2 வருஷம், 2 வருஷம். அதுக்கப்புறமா ஷார்ட்ல வந்து 2 பேரும் சிரிச்சு அசிங்கமா திட்டு வாங்கி கேமராமேன் கிட்டயோ டைரக்டர் கிட்டயோ ஷூட்டே நிப்பாட்டி, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சிரிச்சதை பார்த்து விஜய் சிரிச்சு அது ஒரு 10 டைம் போய் இட் வாஸ் பியூட்டிஃபுல். பட் நாட் பியூட்டிஃபுல். பட் நாட் பியூட்டிஃபுல் இல்ல, பியூட்டிஃபுல் தான். இந்த மூணாவது கேரக்டர் நம்ம 2 கேரக்டர் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு ஆதிரை போனதுக்கு அப்புறமா இவங்க புது கேரக்டர் ஒருத்தவங்க வந்தாங்க ஸ்வேதான்னு. அவங்க வந்துட்டு ரொம்ப ரிசர்வ்டா இருந்தாங்க. அவங்க ரிசர்வ்டா இருக்கிறப்போ எங்களுக்கு நீங்க அப்படி இருக்கீங்களா நாங்களும் அப்படி இருப்போம் அப்படி சொல்லிட்டு நாங்களும் ஆட்டிடியூடா இருக்க ட்ரை பண்ணோம். ஹலோ நான் ஆட்டிடியூடா இல்ல, ஓகேவா? ஆட்டிடியூட் தான். அமைதியா இருந்தாங்க, அமைதியா இருந்தோம். அதெல்லாம் இல்ல எங்களுக்கு. நீ ரூம் எப்படி இருக்கும் நீ யோசிச்சு பாரு. சைலண்டா இருக்கும். நான் வந்து யோசிப்பேன் ஏன் சைலண்டா இருக்குன்னா. அதுக்கான காரணங்கள் நாங்க முன்னாடி அனுபவிச்ச பல விஷயங்கள். அதனால அதுக்கப்புறமா வந்து நீங்க பேசுறப்போதான் தெரிஞ்சது நீங்க இன்னும் கிட்டாதான் இருக்கீங்க, நீங்க இன்னும் வளரவே இல்லை. இனிமேதான் பாப்பீங்க, நீங்க இனிமேதான் வந்து ஆட்டிடியூட்னு நினைச்சோமே அப்படின்னு சொல்லி நாங்களே எங்களுக்கு கேள்வி கேட்டுட்டு சரி வா உள்ள வா அப்படின்னு சொல்லி நாங்க கேங்குக்குள்ள சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம எனக்குமே வந்து அன்னைக்கு நைட்டு நம்ம 3 பேரும் ஸ்பெண்ட் பண்ண டைம், அதுக்கப்புறம் நம்ம ஹாட் சாக்லேட் குடிக்க போனது, இதெல்லாம் வந்து கொடைக்கானல் லொகேஷன், சென்னையில கொடைக்கானல்ல தான் நாங்க கண்டோம். அது ரொம்ப ரொம்ப அப்புறம் நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் அதுவும் செம்ம ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் உன்னை ஃபர்ஸ்ட் அடிச்ச சீனு செம்ம ஜாலியா இருந்துச்சு. எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்ட். இவளை அடிச்சு உன்னை சொல்லட்டி ஒரு மாதிரி பண்ணி விட்டோம். எனக்கு நான் வந்து கோவப்படணும் அந்த சீன்ல, ஆனா அவ அடிச்ச அடியில நான் அழுதுட்டு இருக்கேன் அந்த சீன்ல. குழந்தை வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, ஏதோ பிரவீன் சார் இருக்கறதால ஏதோ ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன் நானு. சரி ஓகே, இப்போ வந்து இன்னொருத்தவங்க கேக்குறாங்க எனிதிங் அபவுட் வீக்கா நியா குகா. ப்ளீஸ் சே சம்திங். இல்ல ஃபர்ஸ்ட் வீக்கா தான் வந்திருக்கா, அதனால நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி ஓகே, வீக்கா வந்துட்டு இல்ல எனக்கு உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைமிங்க்கு நாளா இல்ல எனக்கு புரியல. ஓகே லெட்ஸ் டாக் அபவுட் வீக்கா வந்துட்டு வீக்கான்ற ஒரு டேர்ம் எங்க விஜய் தான் வந்து கிரியேட் பண்ணாரு ஃபர்ஸ்ட் நடந்த ஃபேன்ஸ் மீட்ல. அங்க இருந்து வீக்கா ஹஸ் பிகம் ஒன் கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது ஒரு கிரேசியான அட்டாச்மெண்ட் வந்துருச்சு நிறைய ஆடியன்ஸ்க்கு. நிறைய பேர் வந்து மகாநதின்றதே மறந்துட்டு வீக்கான்னு பேர் வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. நிறைய இடத்துல நாங்க ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு, மகாநதி இஸ் மோர் தேன் வீக்கா. நிறைய விஷயங்கள் உள்ள அழகழகா இருக்கு, இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க, பட் தென் அதுக்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பேர். நான் வந்து ஒரு ஆடியன்ஸா ரசிச்ச ஒரு பேர்னா அது அந்த ஒரு பேர் தான். அதே மாதிரி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்த குமரன் கங்கா ஓப்பனிங்ல இருந்துச்சுல அந்த ஸ்டோரி, அந்த குமரன் கங்காவோட கங்கா வந்து எனக்கு அவனை பிடிக்காது அப்படி சொல்வா, இல்ல எனக்கு உன்னதான் பிடிக்கும் அப்படின்னு குமரன் அந்த கியூட்டான அந்த பாண்டிங் வந்து எனக்கு கூகால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா நீங்க வந்ததுக்கு அப்புறமா கங்கா நீங்க வந்ததுக்கு அப்புறமா உங்க 2 பேருக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள் அப்படின்ற அந்த ஒரு இது இருந்துச்சுல, தட் வாஸ் வெரி கியூட். நிறைய நியூலி மேரிட் கப்புள்ஸ பாக்குற மாதிரி இருந்துச்சு, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களதுல வந்து நிவின் உங்களை எவ்வளவு வெறுத்தாலும் நீங்க அவர் மேல அப்படியே பொழிவீங்க. ஐயோ கேக்கலையே இதுதாங்க கேக்கலடி, திரும்பி சொல்லுடி. இப்ப திரும்பி சொல்லியாண்டி, திரும்பி சொல்லு. இப்ப கேக்குதா? திரும்பி இல்லடி, எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. ஏய் இப்ப கேக்குதாடி? சொல்லு. ஆண்டவா ஓகேவா. நீங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து நிவின் யமுனாவோட டிராவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆதிரை இருந்த வரைக்கும் நிவின் வந்து எப்பவுமே கோவப்படுவான், யமுனா மேல எரிஞ்சு விழுவான், அவ அழுதுட்டே இருப்பா, அந்த மாதிரி இருக்கும். பட் தென் நீ வந்ததுக்கு அப்புறமா ஸ்டோரி மேபி அந்த டைம்ல மாறிச்சு போல இருக்கு.
லைக் உன் மேல வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிச்சுது. சோ கொஞ்சம் கேரிங்கா, நீ படிக்கிறப்போ காஃபி எடுத்துட்டு வந்து குடுக்கறது, போத்தி விடுறது, அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ஐ திங்க் நிவின் யமுனாக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருந்துருக்கலாம் ஸ்டோரியில. எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு, பட் இது குமரன் கங்கா கம்பேர் பண்றப்போ நிவின் யமுனாவோட ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அது கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எஸ் ஓகே, நான் பேசிட்டேன். ஓகே.